இப்போ நீங்கள் அரசு மகளிர் மேல்நிலை பரங்கிப்பேட்டையினுடைய இதில் வந்து முகாமிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து எது சம்பந்தமாக வந்திருக்கீங்க? ஃபார்ம் 6 ஃப்ரெஷ்ஷாக உள்ள வாக்காளர். ஆமாம், அது எத்தனை வயசுக்கு உள்ளதுமா வந்து தேர்தல் ஆணையப்பட்டிருக்கு? 18 வயசுக்கு மேலே. இப்போ வந்து இது வந்து திருத்தம்லாம் இல்லை, இப்போ ஃப்ரெஷ் தான். ஃபார்ம் நம்பர் சொல்லுங்கள். ஃபார்ம் நம்பர் 6. இப்போ 3 பிஎல்ஓ வந்திருக்கிறாங்க நம்ம பரங்கிப்பேட்டையில். அடுத்த பக்கத்துலேயே வந்திருக்காங்க. இப்போ நம்ம வார்டு கவுன்சிலர் டாக்டர் அருள்முருகன் வந்து அவருடைய முன்னிலையில் சமூக ஆர்வலர்ங்கிற அடிப்படையில் டாக்டர் தாமு கோஸ் நான் வந்து இவங்ககிட்ட சில விளக்கங்கள் கேட்குறேன். இது பொதுவான முறையில் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய இதுதானம்மா இந்த ஆர்டர் வீடியோ உங்களுக்கு. ஆமாம், இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு கொண்டுங்கள, அதாவது சனிக்கிழமை. இந்த இதில் 27ஆம் தேதி 12வது மாதம் 2025 வருடத்தில். இப்போ வந்து இந்த வாரம் சனிக்கிழமை ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க. நாளை வந்து சண்டே. நாளைக்கு இங்கே வந்து அடுத்த வாரமும் அடுத்த வாரம் வந்து எண்டில், அதாவது இறுதி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து வந்து ஜனவரி 3. இப்போ வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து இது 18 வயது நிரம்பியவர்கள். இது வந்து இந்த 18 வயது நிரம்பியது எந்த வருடத்தினுடைய ஆண்டு கணக்கு வருது? 2007 பிறந்தவங்க. அதாவது வாக்காளர், அதாவது மாணவர்கள்லாம் இப்போ வந்து 18 வயது நிறைவு பிறகு அவங்க வந்து வாக்காளர்களுடைய பட்டியலில் வந்துடுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ள வாக்காளர்கள் இந்த 2007 பிறந்தவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த 2025 வந்து 18 வயது நிரப்பமாக இருக்கும். இன்றைய இந்தியாவுடைய ஒரு குடிமகன் என்கின்ற அடிப்படையில் இதை வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய இவங்க 3 பேர் இந்த பகுதியில் வந்திருக்கிறாங்க. அங்கே ரைட் சைட் பகுதியில், லெஃப்ட் சைட் பகுதியில் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 3 பேர் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய சிட்டிசன்ஸ் ஆஃப் போட்டு நம்ம பரங்கிப்பேட்டையில் பிறந்த மண்ணுக்கு நம்ம வாய்ந்த மைனிங்க அடிப்படையில் இப்போ வந்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து 2 வாரம். அடுத்து வந்து அது வந்து ஜனவரி மாதம் என்ன தேதி சொன்னீங்க? 3-4. இதை வந்து பயன்படுத்துகிறது மிக மிக ஒரு நம்முடைய தலையாள கடமையாக இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய 3வது வழித்தளமாக இருக்கக்கூடிய வாக்கு செலுத்துவது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது. அதை என்னால் முடிந்த வரையிலும் என்னுடைய பகுதியில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகிறேன். இப்போ உங்களுடைய லிமிட்டேஷன் என்னம்மா? என்னென்ன தெருவுமா? கொடிமர தெரு, ஆற்றாங்கரை காலடி, ஆற்றாங்கரை மேல வீதி, பாப்பாங்குடி தெரு, மீன்கடை தெரு, நெல்லுக்கடை தெரு. மொத்தம் எத்தனை தெருவுங்க? 3. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு 7 தெரு வராங்களா? பாப்புலேஷனை பொறுத்து, மக்கள் தொகையை பொறுத்து 7 தெரு. ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸருக்கு 7 தெரு அடங்கியிருக்கு. அதில் வந்து மக்கள் தொகை வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து என்பது குறிப்பிடத்தக்கவை. இதற்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய பிஎல்ஓலாம் நம்ம வாக்காளர்கள், அதாவது புதுசாக வரக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுடைய விளக்கத்தை சிறப்பான முறையில் கேட்டறிந்து விண்ணப்பம் செய்திருக்கிறார். ஆகவே பரங்கிப்பேட்டை பணிநிலையின் சார்பாகவும் நம்முடைய குறிப்பாக மோஸ்ட்லி இது எஸ்ஐஆர் இப்போ சமீபத்தில் கொடுத்தாங்கல்ல, அதை விடப்பட்டவர்களுக்கும் இதில் வந்து திருத்தம் செய்தலாம் என்கின்ற ஒரு இதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறு என்பது கூறிக்கொண்டு நம்முடைய வார்டு கவுன்சிலர், அதாவது 12வது வார்டு கவுன்சிலர் டாக்டர் மரவாடி திரு அருள்முருகன் எம்ஏஎம்சி அவர்கள் முன்னிலையில் இன்று மாலை நடைபெற்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய பிஎல்ஓ அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.